இன்னைக்கு நம்ம டாப் 10 ஐகானிக் ஷாட்ஸ் இன் தமிழ் சினிமா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 10ல ராவணன். ராமாயணத்தை ராவணன் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்க போறாருன்னு தெரிஞ்சப்பே பயங்கர ஹைப் ஆயிட்டோம். அதுல குறிப்பா ஒரு சீன், அந்த சீன்ல பின்னாடி விஷ்ணு சிலை இருக்கும். அது ராமரோட மெட்டஃபர். முன்னாடி ராவணன் இருப்பாரு, ஐஸ்வர்யா ராயான சீதை கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அந்த சீனோட மொத்த ஸ்டேஜிங்கும் குறிப்பிட்ட ஷாட் என்ன அப்படின்னா, ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஷாட்ல விக்ரம் அவர்கள் மேல பார்த்து பேசுவாருங்க. நம்பர் 9ல துப்பாக்கி. அந்த மொத்த சீனுமே பயங்கர பதட்டத்தோட இருக்கும். எப்படா ஹீரோ வர போறார், தளபதி வந்து அடிக்க போறான்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஸ்மோக் எஃபெக்ட்ல இருந்து வருவாரு பாருங்க. தியேட்டர் பிளாஸ்ட் சார். நம்பர் 8ல சில ஷார்ட்ஸ்லயே சூப்பரா ஸ்டோரியை சொல்லுவாங்க. அண்ட் மாஸ்டர் படத்துல விஜயோட இன்ட்ரோ, அவர் ரொம்ப தள்ளாடுற ஒரு கேரக்டர், ஜேடியே அப்படிதான் அப்படின்றத அவரோட இன்ட்ரோ ஷாட்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் விஜய் சேதுபதியோட இன்ட்ரோ, லாரியில இருந்து குதிச்சு அவர் கீழே நடந்து போற வரைக்கும் அவர் எவ்வளவு ஸ்டெடியான ஆளு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்பர் 7ல ஏகேவோட பில்லா படத்தோட ட்ரைனிங் சீன் ரொம்ப ஐகானிக் சீன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு டியூப் மின்னிக்கிட்டே இருக்கும். அவன் இது வரைக்கும் நல்ல வேலையும் பார்த்திருக்கான், சின்ன சின்ன கெட்ட வேலையும் பார்த்திருக்கான். ஆனா அவர் ஃபுல்லா ட்ரெயின் ஆகி வந்து கோட்டை போட்டு நிக்கிறப்ப அந்த டியூப் மொத்தமா ஆஃப் ஆயிடும். அவன் இதுக்கப்புறம் ஃபுல்லா டார்க் ஜோன்ல போயிட்டான் அப்படின்றது விஷ்ணுவர்தன் சொல்லியிருப்பாரு. நம்பர் 6ல அண்ணாமலை தொடையை தட்டி சபதம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பணக்காரனாய் சரத்பாபுவை மீட் பண்ண போற சீன். அந்த சீன்ல சரத்பாபு உன்னை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றத டயலாக்கே இல்லாம சுரேஷ் கிருஷ்ணா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. தலைவர் வருவாரு, வந்து உட்காருவாரு, பக்கத்துல தம்மு ஃபுல்லா போக. தியேட்டர்ல எப்படி இருந்திருக்கும்னு ஆசையா இருக்கு திருப்பி பார்க்க. பட் முக்கியமான விஷயம், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்க. நம்பர் 5ல ஒரு மாஸ் ஹீரோவா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா ஒரு 10-15 படம் தேவைப்படும். ஆனா ரெண்டாவது படத்துல மாற முடியுமா? கண்டிப்பா மாற முடியும், இவனோட பிஜிஎம் இருந்தா. சண்டைக்கோழி திரைப்படத்துல ப்ரீ இன்டர்வல் பிளாக்ல தம்பி ஓடிருப்பா காசி உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு காசியான் திரும்பி பஸ்ஸில் இருந்து விஷால் குதிக்கிற ஷாட்டு, அந்த ஷாட்டை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு தரமான ஆக்ஷன் ஹீரோ வந்துட்டாரு அப்படின்றத லிங்குசாமி சொல்லாம சொல்லியிருப்பாரு. நம்பர் 4ல இருவர். எம்ஜிஆரும் கலைஞரோட லைஃபை லூஸ்லி பேஸ் பண்ண படம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனாலேயே ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத ஆரம்பத்திலேருந்து டீடைல் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் ஒன்ஸ் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பல மாசங்களுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போற ஒரு சீன் இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அவங்க எதிரியா பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது. அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிற ஒரு ஷாட், ஐகானிக் ஷாட். நம்பர் 3 பரியரும் பெருமாள். தியேட்டர்ல இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஷாட் தமிழ் சினிமாவுடைய ஐகானிக் ஷாட். 2 டீ கிளாஸ், அந்த கிளாஸுக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரேம் வச்சுட்டு அப்படியே மேல இருந்து ஃபேட் பண்ணிக்கிட்டே வருவார் ஸ்கிரீனை. ஒன்ஸ் அந்த கிளாஸ் கிட்ட ஸ்கிரீன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பார்க்கறப்பயே தெரியும் நீயும் நானும் சமந்தான் அப்படின்றத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு மாரி செல்வராஜ். நம்பர் 2 எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஷாட், ஜெய்பீம் திரைப்படத்தினுடைய லாஸ்ட் ஷாட். அந்த பொண்ணு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கும். சூர்யா பாப்பாரு, பயத்துல காலை தூக்கி கீழே போடும். சூர்யா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த பொண்ணு தைரியமா கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கும். ஈக்குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஷாட். நம்பர் 1 எல்லாரோட ஃபேவரட் ஐகானிக் ஷாட்டா இந்த ஷாட் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி திரைப்படத்துல மகாபாரதத்துல வரக்கூடிய கர்ணனை பேஸ் பண்ண கேரக்டர் தான் நம்ம தலைவரோட சூர்யா கேரக்டர். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அவுட்டோர் சீன்ஸ்ல பின்னாடி ஒரு சூரிய ஒளி இருந்துகிட்டே இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஷாட், சோபனா தன்னுடைய காதலி தன்னை விட்டு போயிடுவா. போனதுக்கு அப்புறம் அப்படியே வானத்தை பார்த்து நின்று இளையராஜா மியூசிக்ல தலைவர் அப்படியே நிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஷாட் அதாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படத்துல வரக்கூடிய எல்லா சன் ஷாட்ஸையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மகாபாரதத்துல கர்ணன் சூரிய பகவானோட பையன். இதுல சூர்யாவுடைய அப்பாவா நம்ம சூரியனை தான் நம்ம பார்க்கணும். என் கண்ணுக்கு உட்பட்டு தான் உன்னுடைய எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மணி சார் சொல்லாம சொல்லியிருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஷாட் பார்க்குறப்பையும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஏற்படும். அதுதான் சினிமா, அதுதான் சினிமாவோட பியூட்டி. உங்களோட ஃபேவரட் ஐகானிக் ஷாட் என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சைனிங் ஆஃப், ஆர்ஜே விஷால்.